கொல்கத்தாவில் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. நாட்டின் பல பகுதிகளில் பல கட்ட போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக சம்பவம் நடைபெற்றிருக்கக்கூடிய மேற்கு வங்கத்தில் எதிர்க்கட்சிகள் முதற்கொண்டு பல்வேறு கட்சிகளும் போராட்டத்தை முன்னெடுத்துட்டு வராங்க. இதன் ஒரு பகுதியாக அந்த மாநிலத்தின் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸே மம்தா பானர்ஜி அவர்கள் பேரணி ஒன்றை நடத்தியிருக்காங்க. அந்த பேரணியினுடைய முடிவில் சிபிஐ மற்றும் பிஜேபியை குற்றம் சாட்டியும் அவங்க பேசி இருந்தாங்க. இந்த நேரத்துல குறிப்பிடும்படியான ஒரு விஷயம் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, நந்திகிராம் போராட்டம் எப்படி மம்தா பானர்ஜியின் அரசியல் வாழ்க்கை வரலாற்றுல நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துச்சோ, அதே மாதிரி இந்த போராட்டமானது அவர்களுக்கு எதிர்மறையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த நேரத்துல நந்திகிராம்ல என்ன நடந்தது, நந்திகிராம் போராட்டம்னா என்ன, நந்திகிராம் போராட்டம் எப்படி மம்தா பானர்ஜியின் அரசியல் வாழ்க்கையில முக்கிய பங்கு வகித்தது, இதையெல்லாம் தான் நாம இப்ப பார்க்க போறோம். மேற்கு வங்கத்துல 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலானது நடைபெறுகிறது. இங்கு பெரும்பான்மை பெற்று கம்யூனிஸ்ட் கட்சி புத்ததேவ் பட்டாச்சாரியா தலைமையில ஆட்சி அமைக்கிறாங்க. இவங்க அங்க இருக்கக்கூடிய கிழக்கு மிட்னாப்பூர் மாவட்டத்துல இருக்கும் நந்திகிராம் அப்படின்ற ஊர்ல ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலத்தை கொண்டு வர திட்டமிடுறாங்க. செஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சிறப்பு பொருளாதார மண்டலத்தை கொண்டு வருவதும் அது மட்டும் இல்லாம அதற்காக நந்திகிராம் பக்கத்துல இருக்கக்கூடிய 14,500 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தும் நடவடிக்கையிலும் ஈடுபடுறாங்க. இதற்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆரம்பத்தில இருந்தே விவசாயிகள் போராட்டமானது முன்னெடுக்கப்படுகிறது. விவசாயிகள் போராட்டம் களத்துல துவங்கினதுல இருந்தே மம்தா பானர்ஜி அவர்கள் தொடர்ந்து அவர்களுக்கு ஆதரவாக போராட்டங்களை முன்னெடுத்துட்டு வராங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு 26 நாட்கள் அவர்கள் உண்ணாவிரத போராட்டம் இருந்ததும் இங்கு குறிப்பிடும்படியா சொல்லப்படுகிறது. போராட்டமானது நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. ஒரு கட்டத்துல காவலர்கள் அங்கு குவிக்கப்படுகிறார்கள். எங்க நந்திகிராம்ல மார்ச் 13 அன்றைக்கு ஏறத்தாழ 4000 காவலர்கள் அங்கு குவிக்கப்படுறாங்க. மார்ச் 14 காலையில ஆரம்பிக்குது. அன்றைக்கே பெண்கள் முதற்கொண்டு எல்லாருமே போராட்ட களத்துக்கு வராங்க. போலீசார கிராமத்துக்குள்ள நுழைய விடாம ஒரு ஹியூமன் ட்ரெயின் மாதிரி அவங்க அமைக்கிறாங்க. இந்த நேரத்துலதான் மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக கற்களை எறிந்து போராட்டத்தை துவங்குறாங்க. அப்போ அங்க கூடியிருந்த காவலர்கள் முதற்கட்டமாக கண்ணீர் புகை குண்டுகளை வீச்சுறாங்க. தொடர்ந்து எதிர்த்தரப்புல இருந்து தாக்குதல் அதிகமாகவே இவங்க துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. இந்த போராட்டத்துல ஏறத்தாழ 2 பெண்கள் உட்பட 14 பேர் கொல்லப்பட்டதா அரசு தரப்புல இருந்து சொல்லப்பட்டது. ஆனால் மக்கள் தரப்புல இருந்து இந்த போராட்டத்திற்கு பிறகு நூற்றுக்கணக்கானவர்கள் காணாமல் போனதாக சொல்றாங்க. ஆரம்பத்துல இருந்தே போராட்ட களத்துல விவசாயிகளோடு இருந்த மம்தா பானர்ஜி இந்த விவசாயிகள் போராட்டம் தீவிரம் அடைய அவங்க எப்படி பிரபலமானாங்களோ அதே மாதிரி இந்த ஒரு சம்பவத்திற்கு பிறகு அவர்களுடைய போராட்டமும் தீவிரம் அடைகிறது. பல்வேறு கட்டங்களாக போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க மம்தா பானர்ஜி. ஒரு கட்டத்துல 2011 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெற்று மம்தா பானர்ஜி முதலமைச்சர் ஆவதற்கு இந்த நந்திகிராம் போராட்டம் மிக பெரும் அளவுல ஒரு பங்கு வகித்ததாக சொல்லப்படுகிறது. 34 ஆண்டுகள் 1977 இருந்து 2011 வரைக்கும் ஆட்சி கட்டிலில் இருந்த சிபிஐ தங்களுடைய ஆட்சி பொறுப்பிலிருந்து விலகுவதற்கு இதுவே முக்கியமான காரணமாக இருந்தது. முதலமைச்சராக இருந்த புத்ததேவ் பட்டாச்சாரியா தன்னுடைய சொந்த தொகுதியிலேயே தோற்று போகிறார். இவை எல்லாம் நடந்ததற்கு காரணம் நந்திகிராம்ல நில எடுப்பு போராட்டம், அதற்கு எதிராக விவசாயிகள் செயல்பட்டது, அதற்கு ஆதரவாக மம்தா பானர்ஜி இருந்தது. சிபிஐ கடைசி வரையிலுமே அந்த செஸ் அமைக்கிறதுல ரொம்பவே உறுதியாக இருந்தாங்க. அதுவே அவர்களுடைய தோல்விக்கும் காரணமாக அமைந்தது. இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் மம்தா பானர்ஜியின் வாழ்க்கை வரலாற்றுல, அரசியல் வாழ்க்கை வரலாற்றுல மிக பெரும் முக்கிய பங்கு வகித்தது. அதே போலவே தற்பொழுது கொல்கத்தாவில் நடைபெற்ற பயிற்சி மருத்துவரின் மரணம் அவர்களுக்கு எதிர்மறையான ஒரு விளைவை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எப்படி நிர்பயா வழக்கானது காங்கிரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளால் கையாளப்பட்டதோ அதே போன்றதொரு யுக்தியை கையாள எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆக மொத்தத்துல கொல்கத்தா பயிற்சி மருத்துவரின் மரணமானது மம்தா பானர்ஜியினுடைய அரசியல் வாழ்க்கை வரலாற்றுல வீழ்ச்சியை ஏற்படுத்துமா இல்லையா அப்படின்ற கேள்வியை தாண்டி தற்பொழுது அவருக்கு ஒரு நெருக்கடியான சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.